திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம், திரு ஆலவாய்க்காண்டம், சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம், 55வது திருவிளையாடல், 2596. காமனை பொடியாக் கண்ட கண்ணுதல் தென்னூல் கீரன் நாமனர் புலவர்க்கு இந்த நலமிது பொலம்பூங் கொன்றை தாமனச் சங்கத்து உள்ளார் தலைத்தடு மாற்றம் தேர ஊமனை கொண்டு பாடல் உணர்த்திய ஒழுக்கம் சொல்வாம். சிவபெருமான் யோக நிலையில் சனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்த போது மலர்கணைகளை தொடுத்த காமவேளை மன்மதனை நீராக்கிய நெற்றிக்கண்ணை உடைய சோமசுந்தர பெருமான் கீரன் என்னும் பெயரை உடைய புலவனுக்கு தமிழ் இலக்கணத்தை உபதேசித்த திருவிளையாடலை இதுவரை கண்டோம். இனி தமிழ்ச்சங்க புலவர்களின் தலை தடுமாற்றம், தத்தம் மயக்கங்களிலிருந்து தெளியும்படியாக ஊமை ஒருவனை கொண்டு அவர்கள் பாடல்களின் பெருமை சிறுமையை அறிவித்த திருவிளையாடலை இனி காணலாம். அந்த மெல் கேள்வியோர் என் அறுவரும் வேறு வேறு செந்தமிழ் செய்து தம்மில் செருக்குறு பெருமை கூறி தந்த மின் மாறாய் தத்தம் தராதரம் அளக்கவல்ல முந்தை நூல் மொழிந்த ஆசான் முன்னர் வந்து எய்தினாரே. அளவிறந்த செந்தமிழ் பாக்களை அருளிச் செய்த என் அறுவரும் 48 சங்கப்புலவர்களும் வேறு வேறு தனித்தனியாக தமிழ்ப்பாக்களை இயற்றி அதனால் தருக்குமிக்க பெருமை தற்பெருமை கொண்டு அதனால் ஒருவருக்கொருவர் பகையாக தத்தம் பெருமை சிறுமையை அளந்து அறிவதற்கு தங்களுக்கு இதற்கு முன் குருவாயிருந்து உபதேசம் செய்தருளிய ஆசானாகிய குரு சோமசுந்தர பெருமானின் திருமுன்னர் சென்று வணங்கி தங்கள் புலமையால் கர்வமும் தங்களுக்குள்ளேயே தாங்களையே மதித்து கொண்டு மற்றவர்களை பகையாகவும் எண்ணிய சங்க புலவர்கள் இறைவன் திருமுன்பு சென்று தொழுதனர். அடிகள் யாங்கள் கொடுத்த இப்பாடல் தம்முள் விழுமீ துந்தீதும் தூக்கி வேறுபாடு அளந்து காட்டி பழுதறுத்து ஐயம் தீர பணி என பணிந்தார். கேட்டு முழுது ஒருங்கு உணர்ந்த போது முதல்வனாம் முக்கண் மூர்த்தி இறைவனது திருமுன்பு சென்று தொழுது வணங்கி பலவாறு துதித்து, ஆலவாய் அண்ணலே, அடியார்களாகிய நாங்கள் யாத்த இந்த செயலுளே வலுவில்லாததையும் வலுவுள்ளதனையும் அவற்றின் பெருமைகளையும் சிறுமைகளையும் எங்களுக்கு அறியும்படியாக நாங்கள் புரியும்படியாக காட்டி எங்களுடைய இருமாப்பினை போக்கி ஐயுறவு நீங்குமாறு பணித்தருள வேண்டும்னு ஒரே மனதோடு இறைவன் திருமுன்பு வேண்டி அருள இருவரும் துருவ நீண்ட எரியழல் தூணில் தோன்றும் உருவென அறிவு ஆனந்த உண்மையாய் உலகுக்கெல்லாம் கருவென முளைத்த மூலலிங்கத்துள் நின்றும் காண்டற்கு அரியதோர் புலவனாகி தோன்றி ஒன்று அருளிச் செய்வான். திருமாலும் பிரம்மனும் தேட நீண்ட நெடிய தீப்பிழம்பாய் நின்ற தீப்பிழம்பிலிருந்து தோன்றி அருளிய திருவுருவம் போல அறிவு ஆனந்த உண்மையாய் பேரறிவு முற்றறிவு உடையவராக ஆனந்தம் பேர் இன்பப் பொருளாக உண்மை என்றும் உள்ள நிலைத்த பொருளாக சத்சித் ஆனந்த வடிவாய் மூலலிங்கமாய் மேரு முதலிய இடங்களிலுள்ள லிங்கங்களெல்லாம் தோன்றுவதற்கு முன் தோன்றியதாய் அவ்வில்லிங்கங்களெல்லாம் இதனின்று கிளைத்தமையால் இவை மூலலிங்கம் என முன்பே மூர்த்தி விசேட படலத்தில் பார்த்திருக்கின்றோம். மூலலிங்கத்திலிருந்து காண்டற்கு அரியதோர் புலவனாகி தோன்றி காண்டற்கு அரிய பொருள் இப்பொழுது காணுமாறு ஒரு புலவனாக திருவுருக்கொண்டு வெளிப்பட்டு தோன்றி
2600. இம்மாநகர் உள்ளான் ஒரு வணிகன் தனபதி என்று அம்மாநிதி கிழவோன் மனைக்குண சாலினி அணையார் தம் மாதவப் பொருட்டாள் வெளிற்றறிவாளரைத் தழுவும் பொய்மாசர இனன் போல அவதரித்தான் ஒரு புத்தேள். சங்கப்புலவர்களே, இந்த மாநகரில் தனபதி என்னும் ஒரு மாநிதி கிழவன் என்னும் வணிகன் இருக்கின்றான். அவனுக்கு குணசாலினி என்னும் ஒரு மனைவி உண்டு. அவர்கள் இருவரும் செய்த நல் தவத்தின் பயனாக நிரம்ப அறிவுடையவனாக சூரியன் இருள் நீங்கும்படி அஞ்ஞான இருள் நீங்க சூரியன் தோன்றினால் போல ஒரு புத்தேள் அவதரித்தான். ஒரு முருகக்கடவுள் தோன்றி அருளியுள்ளான். அவன் முருகக்கடவுளின் திரு அவதாரமே. அழகில் சிறந்தவன், அறிவில் மிக்கான், ஓயா விரல் மதனுக்கு இணை ஒப்பானவன், ஊமச்சேயாம் அவனிடை நீர் உரை செய்யுள் கவியெல்லாம் போய் ஆடுமின் அணையானது புந்திக்கு இசைந்தால் நன்றாயவரு மதிக்கும் தமிழ் அதுவே என அறைந்தான். அவன் மன்மதனுக்கு ஒப்பானவனாக இருந்தாலும் ஊமை பிள்ளை. அவனிடம் சென்று நீங்கள் உங்களுடைய கவிதைகள் அனைத்தையும் கூறுங்கள், அவனது அறிவுக்கு உகந்த பாடல் எதுவோ அதுவே அனைவராலும் நன்கு மதிக்கப்படும் பாடலாகும் என்று கூறி அருளினார். வந்தால் மலவிடையாய் அவன் மணி வாணிகன் ஊமன் என்றால் அவன் கேட்டு எங்கனம் இப்பாடலில் கிடக்கும் நன்றானவும் தீதானவும் நயந்து ஆய்தந்து அதன் தன்மை குன்றா வகை அறைவான் என மன்றாடிய கூத்தன். அவனோ மணிகனின் குணம் குற்றங்களை ஆராயும் வணிகனுடைய மகன். அதுவும் அவன் ஊமை. அவன் எங்களது செயல்களையெல்லாம் விரும்பி கேட்டு நல்லதும் அல்லதும் பகுத்தறிந்து தரம் குறையாமல் எவ்வாறு உரைப்பானோ என்று தங்களுடைய ஐயப்பாட்டை வெள்ளியம்பலத்தில் திருக்கூத்தாடும் பெருமானிடம் கேட்க, மல்லார் தடம்புய வாணிக மைந்தன் தனக்கு இசைய சொல்லால் ஆழமும் பொருளால் ஆழமும் கண்டான் முடி துலக்கா கல்லார்புயம் புழகித்து உளம் களி தூங்குவன் கலகம் எல்லாம் அகன்றிடும் உங்களுக்கு என்று ஆலயம் சென்றான். அவ்வணிக மைந்தன் தனக்கு உகந்த சொல்லாளத்தையும் பொருளாளத்தையும் கேட்டால் தனது தலையை அசைத்து தோள் புலகாங்கிதம் கொள்ள மகிழ்ச்சி கொள்வான். அப்பொழுது உங்களுடைய கலகமெல்லாம் நீங்கும் என்று கூறியருளி தன்னுடைய திருக்கோயிலுக்குள் சென்றார் சோமசுந்தர பெருமான். 2604. பின் பாவலர் எல்லாம் பெரு வணிக குலமணியை அன்பால் அழைத்து ஏகித் தமது அவையத்திடை இருத்தார் நண்பான் மலர் நறுஞ்சாந்து கொண்டு அருச்சித்தனர் நயந்தே முன்பால் இருந்து அருந்தீந்தமிழ் மொழிந்தார் அவை கேளா. நீங்கள் இயற்றிய பாடலையெல்லாம் வணிகச் சிறுவனிடம் சென்று கூறுங்கள் என்று சோமசுந்தர பெருமான் கூறி அருளி மறைந்த பிறகு சங்கப்புலவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சென்று வணிகர் குலத்திலகமான உருத்திர சர்மனை அன்போடு அழைத்து வந்தனர். தங்கள் சங்க கழகத்தின் முன் அவனை இருத்தி அவனுக்கு நல்ல வெண்மலர்களும் சந்தனமும் இவற்றால் விரும்பி அர்ச்சித்து அவன் முன் இருந்து தங்களுடைய அரிய இனிய தமிழ் கவிகளை மொழிய அவற்றை கேட்டு மகிழ்ந்தான். சிலர் சொல்லாட்சியை மகிழ்ந்தான், சிலர் பொருளை இகழ்ந்தான், சிலர் சொல் வைப்பினை இகழ்ந்தான், சிலர் பொருளை புகழ்ந்தான், சிலர் சொல் இன்பமும் பொருள் இன்பமும் ஒருங்கே திகழ்ந்தான், சிலர் சொல் திண்மையும் பொருள் திண்மையும் தேர்ந்தே. சிலரது சொல்லாட்சியையும் பொருளழகையும் கண்டு மகிழ்ந்தான், சிலரது சொல்லில் உள்ள முறை இகழ்ந்ததை முறைமையினை இகழ்ந்து நின்றான், சிலருடைய பொருள் அமைப்பினை கண்டு இகழ்ந்தும் சிலரது சொல்லழகையும் பொருளழகையும் கண்டு மகிழ்ச்சியுடன் இன்புற்று இருந்தான். 2606.
இத்தன்மையனாகி கலை வல்லோர் தமிழையெல்லாம் சித்தம் கொடு தெருட்டும் சிறுவணிகன் தெருள் கீரன் முத்தன்தமிழ் கபிலன் தமிழ் பரணன் தமிழ் மூன்றும் அத்தன்மையன் அறியுந்தோறும் எல்லாம். இவ்வாறாக புலவர்களெல்லாம் தங்களுடைய கவிகளை சொல்ல அதையெல்லாம் உள்ளத்தில் கொண்டு அவற்றின் இயல்புகளை தனது மெய்ப்பாட்டினாலே புலப்படுத்திய அந்த சிறிய வணிகன் கீரனுடைய முத்தன் தமிழ் கபிலன் தமிழ் பரணன் தமிழ் என்னும் மூவருடைய பாடல்களையும் கேட்ட பொழுது அறியுந்தோறும் உவகை கொண்டு நின்றானாம். ஆராய்ந்து உணர்ந்து இன்புற்று நின்றான் அச்சிறுவன். 2607 நுழைந்தான் பொருள்தோறும் சொல்தோறும் நுண்தீஞ்சுவை உண்டே தழைத்தான் உடல் புலனைந்தினும் தனித்தான் சிரம் பணித்தான் குழைந்தான் விழிவழி வேலையுள் குளித்தான் தனை அழித்தான் விளைந்தான் புரிதவப் பேற்றினை விளைத்தான் களிதிழைத்தான். நக்கீரன் கபிலன் பரணன் என்னும் மூவருடைய தமிழின் செயல்களையும் தன்னுடைய ஐம்புலன்களின் வழி உணராது திருவருள் வழியில் நின்று உணர்ந்து அச்செயலின் நுண்பொருள்களையெல்லாம் உணர்ந்து அதனால் உடல் பூரித்து உடலில் மயிர்கால்கள் தோறும் சிலிர்ப்படைய கண் பணித்து மனம் குழைந்த அன்பிலிருந்து அதற்கு அடையாளமாக கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி அந்த ஆனந்த கடல் வெள்ளத்தில் இன்பக் கடல் வெள்ளத்தில் குளித்து நின்றான். யார்னா தன்னை பெற்ற தந்தை விரும்பிய தவப்பேற்றினை விளைத்தான். தன்னை பெற்ற தந்தை செய்த தவத்தின் பயனால் இத்தனையையும் விளையும்படியாக ஆனந்த வெள்ளத்தில் குளித்து கழித்து நின்றான் வணிக மைந்தன். 2608 பல காசோடு கடலில் படு பவளம் சுடர் தரளம் எல்லாம் நிறுத்து அளப்பான் என இயல் வாணிக குமரன் சொல்லாளமும் பொருளாளமும் துளை நாவென தூக்க நல்லார் அறிபுலவோர்களும் நட்டார் இகழ்விட்டார். பல நவமணிகளையும் கடலில் தோன்றும் பவளத்தையும் ஒளிவிடும் முத்துமாகிய அனைத்தையும் தன்னுடைய துலாக்கோலில் நிறுத்தி அவற்றின் தரங்களை அளக்கும் வணிகன் போலவே அவ்வணிகச் சிறுவனாகிய ருத்ரசர்மனும் சொல்லழகும் பொருள் ஆழமும் தன்னுடைய நுண்ணறிவுன்ற தராசில் வைத்து எடை போட்டு அளவிட்டு நிறுத்து காட்டினான். எப்படி வணிகன் தன்னுடைய துலாக்கோலில் தராசில் மணிகளானாலும் பவளமானாலும் முத்தானாலும் அவற்றின் தன்மைகளை நிறுத்தி அறுதியிட்டு கூறுவானோ அதுபோல தன்னுடைய நுண்ணறிவு என்னும் தராசில் சொல்லழகையும் பொருளாளமும் உள்ள சிறந்த பாடல்களையெல்லாம் எடை போட்டு தேர்ந்தெடுத்து நிறுத்தி காட்ட அதையெல்லாம் கண்ட அவை புலவோர்களும் தத்தமக்குள் ஏற்பட்ட கலகத்தை ஒழித்து நட்பு பூண்டு இருந்தார்கள். 2609 உலகினில் பெருகி அந்த ஒன்தமிழ் மூன்றும் பாடல் திலகமாய் சிறந்த வாய்ந்த தெய்வ நாவலரும் தங்கள் கலகமானவையும் தீர்ந்து காசரு பணுவல் ஆய்ந்து புலமிகு கோட்டி செய்து பொலிந்தனர் இருந்தார் போலும். அவ்வணிக மைந்தன் தன்னுடைய மெய்ப்பாடால் ஆனந்த கண்ணீரில் மூழ்கி நின்று அந்த மெய்ப்பாடால் நக்கீரன் கபிலன் பரணன் இவர்களுள் இந்த மூவருடைய பாடல்களே உலகில் பரவி எங்கும் முப்பெரும் புலவர்களின் பாடல்களே குற்றமற்றவை என்று நாட்டிலே எங்கும் பரவி சிறந்து ஓங்கி நிற்க மற்ற சங்க புலவர்களும் தங்கள் கலகமாகிய குற்றத்திலிருந்து நீங்கி குற்றமற்ற நூல்களை தாங்களும் ஆராய்ந்து அந்நூல்களை பற்றி அளவுலாவுதலை செய்து சிறப்புற்று இருந்தார்கள். திருச்சிற்றம்பலம். சங்கப்புலவர்களின்
கலகம் தீர்த்த திருவிளையாடலை அருணகிரிநாதரும் தன்னுடைய திருப்புகளில் விராலிமலைன்ற திருப்புகளில் சீரான கோல கால நவமணின்ற திருப்புகளெல்லாம் காட்டியுள்ளார். ஏறாருமாட கூட மதுரையில் மீதேறி மாறியாடும் இறையவர் 7 பேர்கள் கூற வரு பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதா குருநாதா என்று மதுரையில் கால் மாறி ஆடிய இறையவர் 7 பேர்கள் 49 சங்கப் புலவர்களும் அவர்களுடைய பொருள் அதிகாரம் உணர்த்துவதற்காக ஊமர் போல ஊமை வணிகர் மைந்தன் போல வந்து அவர்களுடன் ஊடாடி அவர்களுக்கு மெய்ப்பொருளை உணர்த்தி அவருடைய கலகத்தையும் தீர்த்த அருளிய பெருமானே என்று அருணகிரிநாதர் இந்த திருப்புகளில் காட்டியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.